ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் குட்டீஸுகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச எக்கு வச்சு செய்கிற ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். எக் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கெஜ்ஜப்போட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. எக் ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ முட்டையோட நல்லா பொடிசாக கட் பண்ண, நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக நறுக்குன ஒரு வெங்காயம் சின்னதாக தான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பொடியாக நறுக்குன கேரட், கூடவே மல்லி இலை, மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு விஸ்க் வச்சு கலந்துடலாம். கலந்தால் போதும், பீட் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன். நீங்கள் ஆயிலுக்கு பொதுவாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அந்த கலந்து வச்சுருக்கிற எக் மிக்சரில் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு மட்டும் இப்போ ஊற்றலாம். மொத்தமாக ஊற்றிட்டோன்னா நமக்கு பெரிய ரோலாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 80% அளவுக்கு வெந்த உடனே நம்ம இதை ரோல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை இப்படி லைட்டாக நகர்த்திட்டு மிச்சம் வச்சுருக்க இப்போ இந்த சைட் பார்ட் ஒரு 80% குக் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ரோலை அதே மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இப்படி நகர்த்திக்கலாம். இப்போ அகைன் ரோல் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிறத ஃபுல்லாக ஊற்றிடுறேன். இப்போ மறுபடியும் ரோல் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான எக் ரோல் ரெடி. இப்போ நம்மளோட எக் ரோல் ரெடி. இதை நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். உள்ள லேயராக இருக்கிறதுனால குட்டீஸ்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஸ்நாக்ஸுக்கோ நீங்கள் இதை பேக் பண்ணலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறிகள் நல்லா பொடிசாக கட் பண்ணி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. உள்ளே 80% மட்டும் குக் ஆகிருக்கிறதுனால அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.